வணக்கம் சார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் அடைந்து இன்றோடு 6 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் எந்த ஒரு துப்பும் கிடைக்காத நிலையில் போலீசார் திணறி வருவதாக பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளன. நேற்று இரவு முதல் இன்று காலை 2 மணி வரை அவரது 2 மகன்களிடமும் அவர்களது வீட்டில் வைத்து தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வந்ததாகவும், 4வது முறையாக இன்று தடய அறிவியல் துறை தலைவர் ஆனந்தி தலைமையில் அவர் உயிரிழந்து கிடந்த தோட்டத்தில் சென்று மீண்டும் ஒரு தடய அறிவியல் விதை சோதனை நடைபெற்று வருவதாகவும் காலை முதல் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதற்கு இடையே நமக்கு பிரத்யேகமாக தற்போது கடந்த 2ஆம் தேதி அவர் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட அன்று 2ஆம் தேதி இரவு 10:10 மணி அளவில் திசையன்விளை பஜாரில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு சென்று அவர் டார்ச் லைட் ஒன்றை வாங்கும் சிசிடிவி காட்சி ஒன்று தற்போது வெளியாகி உள்ளது. இரவு 10 மணிக்கு மேல் அவர் அங்கு சென்று எதற்காக டார்ச் லைட்டை வாங்க வேண்டும் என்பது குறித்த விசாரணை தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே ஜெயக்குமார் தனசிங் வீட்டின் முன்பு இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் செயல் இழந்ததாகவும், அது செயல்பட்டு இருந்தால் குற்றவாளிகள் குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கும் என்றும் போலீசார் தரப்பில் ஒரு கருத்து தெரிவிக்கப்படுகிறது. மொத்தத்தில் 6 நாட்கள் ஆகியும் இன்னமும் மர்மம் நீடித்து வரும் வகையில் பல விதமான புதிதான தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. இதற்கிடையே இன்று சிபிசிஐடியினுடைய கண்காணிப்பாளர் எஸ்பி முத்தரசி தனது மாதாந்திர ஆய்வு பணிகளுக்காக திருநெல்வேலி சிபிசிஐடி அலுவலகத்திற்கு இன்று காலை வந்து சிபிசிஐடி வழக்குகளின் தன்மை குறித்தும் விசாரித்து சென்றதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த வழக்கு ஒருவேளை சிபிசிஐடிக்கு மாற்றப்படலாமோ என்ற ஐயப்பாடும் தற்பொழுது பொதுவாக திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஒவ்வொரு நாளும் புதிதாக வரக்கூடிய தகவல்கள் இது கொலையா தற்கொலையா என்ற எண்ணப்பாட்டை உறுதி செய்ய முடியாத நிலையே திருநெல்வேலியில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. 30 முதல் 40 வரை பலரிடமும் விசாரணை செய்யும் அவரது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு இருந்தவர்களிடமும் குறிப்பிடப்படாதவர்களிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தியும் விசாரணை சரியான கோணத்தில் போவதாக தெரிவிக்கப்பட்டாலும் இதுவரை எந்த ஒரு தீர்க்கமான முடிவுக்கும் வர முடியாமல் காவல்துறை இருக்கிறது என்றே குறிப்பிட வேண்டும். இதற்கிடையே 2ஆம் தேதி இரவு 10:10 மணிக்கு திசையன்விளை பஜாருக்கு அவர் செல்வதும் அந்த கடைக்கு உள்ளே சென்று டார்ச் லைட் ஒன்றை LED வகையான டார்ச் லைட் ஒன்றை விசாரித்து வாங்குவதும் போல இருக்கக்கூடிய பிரத்யேக காட்சிகள் தற்பொழுது வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த விசாரணை விரிவடைந்து வந்தாலும் இந்த விசாரணையில் ஏதாவது உறுதியான தகவல் கிடைக்குமா என அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள் என்றே சொல்ல வேண்டும். ரவி, தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர், சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.